ஜெயம் ரவி அவர்கள் சாரி ரவி மோகன் அவர்கள் இன்று வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார். இதை பார்க்கிறப்ப எப்படி இருந்ததுன்னா, எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு அவரோட திரைப்படம் சந்தோஷ் சுப்ரமணியம். அந்த படத்தோட கிளைமாக்ஸ் பார்த்த ஒரு ஃபீலிங். அ ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. அது இல்லாம நெஞ்சம் உருகுற மாரி பேசியிருந்தாரு. ஏன்டா அவரு இப்படி பேசுறார்ன்னு பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. இது முழுக்க முழுக்க ரவி மோகன் அவர்கள் கண்டக்ட் பண்ண பப்ளிசிட்டி ஸ்டண்ட். தன்னுடைய காதலி அல்லது தோழி கெனிஷா அவர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் மூலமா தூது அனுப்பியிருக்காரு. நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த சப்ஜெக்ட்ட பத்தி பேசுவதில எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. ஆனால் ரவி மோகன் அவர்களுடைய பேச்சு ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சா மாறுச்சு. இன்னைக்கு பத்திரிகையாளரே 2ஆ பிரிஞ்சு ஆர்த்தி சப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கமும், ரவி மோகன் அவர்கள் சப்போர்ட்டர்ஸ்ன்னு ஒரு பக்கமும் இருந்து மாறி மாறி டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக்காவே நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சமூகத்தை நோக்கி அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். நீங்க சைபர் புல்லிங் பண்றீங்க அப்படி இப்படின்னு பேசியிருந்தார். இது ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். அதனால இந்த கருத்துக்கள நான் முன்வைக்கிறேன். ஆ நீங்க ஒரு திரைப்பட நடிகர். உங்கள நோக்கி எப்பயுமே ஒரு 1000 கேமராஸ் இருக்கத்தான் செய்யும். அந்த பக்குவத்தை முதல்ல நீங்க வந்து வளர்த்துக்கோங்க. ஏன்னா, நீங்க ஏதாவது ஒரு ஓப்பனா சில விஷயங்கள் பண்றப்ப, டெஃபினெட்லி உங்களோட அன்பர்கள், ரசிகர் எல்லாருமே அவங்கவங்க ஒப்பீனியன்ஸ் வச்சு தான் ஆவாங்க. ஏன்னா, இத்தன ஆண்டுகளாக ஒரு ஒரு இல்லத்து வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா, ஆரோக்கியமா இருந்த மாரி நீங்க காட்டியிருந்தீங்க. திடீர்னு ஒரு 2 வருஷமாக வேற ஒரு பெண்ணோட ஒரு ஒரு உறவுல இருக்கிறப்ப, டெஃபினெட்லி பப்ளிக்கோ இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல பத்திரிக்கையாளர்களோ டெஃபினெட்லி பேசதான் செய்வாங்க. அந்த கிரிட்டிசிசம நீங்க ஃபேஸ் பண்ணி, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். முதல் விஷயம். 2வது இது வந்து முழுக்க முழுக்க கென்னிஷாவோட பிரிவு உங்களால தாங்கிக்க முடியல. அதனால இன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள நீங்க கூட்டி ஓப்பன் அப்பா உங்க டிப்ரஷன நீங்க வெளிக்காட்டியிருக்கீங்க. ஆ இதுல என்னன்னா ஒரு முக்கியமா பொதுமக்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, எரிவாயு தட்டுப்பாடு, நாட்டுல நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இது தயவு செய்து ஓ வேற நெறைய சப்ஜெக்ட்லாம் இருக்கு. அதை நோக்கி நம்ம பார்வை இருக்கட்டும். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ரவி மோகன் அவர்களோட ஒரு டிப்ரஷன வெளிக்காட்டுறாரு. ஆ ரவிமோகன் அவர்களே, தயவு கூறி ப்ளீஸ் கன்சல்ட் அ சம் டாக்டர்ஸ் ஆர் ஒரு கூட நல்ல ஒரு நண்பர்களை வைத்துக்கொண்டு, நீங்க வந்து இத்தன நாள் வந்து ஒரு இல்லத்து வாழ்க்கையில இருந்துட்டு, திடீர்னு அந்த குடும்பத்த விட்டு நீங்க கெனிஷா பின்னாடி போனீங்க. கெனிஷா இப்போ வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அ இனிமே உங்களோட நான் இருப்பது இல்ல அப்படின்னு உங்களுக்கு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு, உங்களோட மொத்தமா கம்யூனிகேஷன கட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு 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 டிப்ரஷன வெளிக்காட்ட தெரியாம பத்திரிகையாளர கூப்ட்டு, உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிறீங்க. நெறைய விஷயங்கள் நீங்க பண்றீங்க. ப்ளீஸ் டேக் சம் ரெஸ்ட்.